ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த 2 மாதங்கள் தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். ஒவ்வொரு மாதங்களும் நமக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்து அதை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்றியும் வந்திருக்கிறார். இந்த 3ஆம் மாதத்திற்குள்ளாக பிரவேசிக்கும்படியாக உதவி செய்த ஆண்டவருக்கு கொடான கோடி நன்றிகளை செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான இந்த உலகத்திலே பலவிதமான ஆபத்துகள், விபத்துகள், பல கொள்ளை நோய்கள், வியாதிகள், பலவீனங்கள் இவைகளெல்லாம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டங்களிலே தேவன் நம்மை ஆச்சரியமாக அற்புதமாக நம்மை பாதுகாத்து நம்மை வழிநடத்தி வருகிறார். அவருக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த 3ஆம் மாதத்திலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் சங்கீதங்களின் புஸ்தகம் 60ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். ஆமென். நம்முடைய தேவனாலே நாம் பராக்கிரமம் செய்வோம் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மாம்சத்திலோ அல்லது நம்முடைய சுயமாகவோ எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்யவே முடியாது. ஆண்டவருடைய ஒத்தாசை இல்லாமல், ஆண்டவருடைய துணை இல்லாமல், தேவனுடைய உதவி இல்லாமல் நாம் செய்கிற அநேக காரியங்களிலே நாம் தோல்வி அடைகிறோம், நாம் சோர்வடைகிறோம். ஆனால் தேவனாலே நாம் செய்யும் பொழுது, தேவனை கொண்டு நாம் செய்யும் பொழுது அவற்றிலே தேவன் நமக்கு ஒரு வெற்றியை கொடுக்கிறார். அதை தான் சங்கீதக்காரன் 62ஆம் சங்கீதத்திலே 1ஆம் வசனத்திலும் 5ஆம் வசனத்திலும் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும், அவரால் என் ரட்சிப்பு வரும். ஆமேன். அவரால் என் ரட்சிப்பு வரும், தேவனாலே என் ரட்சிப்பு வரும் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும், நான் நம்புகிறது அவராலே வரும். பாருங்கள், அவராலே வரும், அவராலே வரும். சங்கீதக்காரனுடைய அனுபவமே ஒரு வித்தியாசமானது. எல்லாவற்றிலும் அவர் ஆண்டவரையே நம்பியிருக்கிறார், ஆண்டவரையே தனக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி அங்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களிலும் இது ஆண்டவர் தான் எனக்கு செய்ய வேண்டும், ஆண்டவரால் தான் இந்த காரியம் நடக்க வேண்டும் என்று சொல்லி நம் ஆண்டவரையே நாம் சார்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நமக்கு ஒரு வெற்றியை தருகிறவராய் இருக்கிறார். அதைத்தான் நாம் சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 29ஆம் வசனத்திலும் கூட நாம் வாசிக்கும் பொழுது, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் எல்லாவற்றையும் ஆண்டவராலே தான், ஆண்டவர் மூலமாக தான் என்று சொல்லி அவர் செயல்படும் பொழுது எல்லாவற்றிலும் அங்கு வெற்றியை அவர் பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் தேவனாலே நாம் பராக்கிரமம் செய்வோம் என்றால் அந்த தேவன் எப்படிப்பட்டவர், நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்திலே ஒரு சில வசனங்களை நாம் வாசித்து நாம் தெரிந்து கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 24ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 24:8. யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் வல்லமையும் பராக்கிரமமும் உள்ள கர்த்தர். இந்த தேவனாலே நாம் பராக்கிரமம் செய்வோம் என்றால் அந்த தேவன் பராக்கிரமம் உள்ள கர்த்தராய் இருக்கிறபடியினாலே அவர் மூலமாக நாமும் பராக்கிரமம் செய்வோம் என்று இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, சங்கீதங்களின் புஸ்தகம் 118ஆம் சங்கீதம் 15-16 வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது, நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும், கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது,
கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். ஆமென். இந்த 2 வசனங்களிலே கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும், கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் முதலாவது வாசித்த வசனத்திலே அவர் பராக்கிரமம் உள்ள கர்த்தர் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இந்த வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது அவர் வலது கை பராக்கிரமம் செய்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த தேவன் பராக்கிரமம் உள்ள தேவனாய் இருக்கிறபடியினாலே, அவருடைய கரம் பராக்கிரமம் செய்கிற கரமாய் இருக்கிறபடியினாலே, நாமும் அவர் மூலமாக பராக்கிரமம் செய்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். இந்த வார்த்தையை குறித்து நான் தியானித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சில ஆங்கில மொழிபெயர்ப்புகளிலே இந்த வார்த்தை எவ்விதமாய் போடப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இதை ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மொழிபெயர்ப்பிலே இந்த வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வித் காட்ஸ் ஹெல்ப் we will do mighty things என்று சொல்லப்பட்டிருக்கிறது. with God's help we will do mighty things. ஆண்டவருடைய உதவியினாலே, ஆண்டவருடைய ஒத்தாசையினாலே நாம் பெரிய காரியங்களை செய்வோம் அல்லது வல்லமையான காரியங்களை செய்வோம் என்று சொல்லி இந்த மொழிபெயர்ப்பின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். பராக்கிரமம் என்ற வார்த்தைக்கு இங்கு சொல்லப்பட்டிருக்கிற பதம் பெரிய காரியம் அல்லது வல்லமை உள்ள காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே நீங்கள் செய்கிற காரியங்களில் தோல்வி அடைந்திருக்கலாம் அல்லது ஏமாற்றம் அடைந்திருக்கலாம் அல்லது நீங்கள் செய்கிற காரியங்கள் வாய்க்காமல் போயிருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், தேவனாலே நாம் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அது நிச்சயமாக உங்களுக்கு வாய்க்கும். நீங்கள் பெரிய காரியங்களை அவராலே நீங்கள் செய்ய முடியும். அவருடைய துணையை கொண்டு நீங்கள் செய்ய முடியும். அவருடைய ஒத்தாசையை கொண்டு நீங்கள் செய்ய முடியும். இந்த மாதத்தில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஆண்டவரை முன்வைத்து ஆண்டவரை முன்னிறுத்தி நீங்கள் செய்கிற, அவராலே நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் அவர் உங்களுக்கு, நீங்கள் பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் உங்களுக்கு துணை செய்வார். அவராலே நீங்கள் நிச்சயமாக பெரிய காரியங்களை, வல்லமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் செய்வீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அதை பார்ப்பீர்கள், நீங்கள் அனுபவிப்பீர்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாக பொய் சொல்லாது. கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே ஆமென்றும் ஆமேன் என்றும் நிறைவேறுகிறதாக அது காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது இந்த வார்த்தைக்குரிய இன்னொரு மொழிபெயர்ப்பிலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. த்ரூ காட் we shall do valiantly. through God, ஆண்டவர் மூலமாக we will do valiantly என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்று சொல்லி நான் பார்க்கும் பொழுது, ஆண்டவரால் நீங்கள் செய்யும் பொழுது, ஆண்டவரோடு கூட இணைந்து நீங்கள் செய்யும் பொழுது, நீங்கள் தைரியம் உள்ளவர்களாக ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய முடியும். நீங்கள் தைரியம் உள்ளவர்களாக, பலம் உள்ளவர்களாக நீங்கள் அந்த காரியங்களை நீங்கள் எதிர்கொள்ள முடியும். இதற்கு உதாரணமாக வேதத்தில் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். தாவீதினுடைய வாழ்க்கையிலேயே இந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். அந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். அங்கு தாவீதினுடைய சகோதரர்கள் யுத்த களத்தில் இருக்கிறார்கள். தாவீதினுடைய தகப்பன் தாவீதினிடத்திலே சில உணவுப் பொருட்களை கொடுத்து சகோதரருடைய நலனை விசாரித்து வரும்படியாக அங்கு அனுப்புகிறார். அங்கு தாவீது செல்லும் பொழுது கோலியாத் என்கிற ஒரு பெலிஸ்தியன் அங்கு வந்து நின்று எல்லா ஜனங்களையும் கலங்கடித்து பயமுறுத்தி கொண்டிருக்கிறதை அந்த தாவீது பார்க்கிறான். அப்பொழுது தாவீதுக்குள்ளாக ஒரு தைரியம் வருகிறது. இந்த பெலிஸ்தியனை எப்படியாவது மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த சவுலிடத்திலே போய் கேட்கிறார். இந்த பெலிஸ்தியனை நான் மேற்கொள்ள வேண்டும், எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கும் பொழுது அங்கு சவுல் சொல்லுகிறார். அதே 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே 33ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. நீ இளைஞன், அவனோ தன் சிறுவயது முதல் யுத்த வீரன் என்றான். பாருங்கள், இந்த இடத்திலே நாம் வாசிக்கும் பொழுது
அங்கு சவுல் சொல்லுகிறார், நீயோ இளைஞனாய் இருக்கிறாய், நீ சிறுவனாய் இருக்கிறாய். ஆனால் அந்த பெலிஸ்தியனோ அவனுடைய சிறு வயது முதல் அவன் யுத்த வீரனாய் இருக்கிறான், நீ எப்படி அவனை மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி அவன் கேட்கும் பொழுது அந்த தாவீது சொல்லுகிறார், ஒரு விசை சிங்கத்திற்கும் ஒரு விசை கரடிக்கும் என்னை தப்புவித்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தியனுடைய கைக்கும் என்னை தப்புவிப்பார் என்று சொல்லி அங்கு தைரியமாக தாவீது கடந்து செல்கிறதை பார்க்கிறோம். தாவீதை பார்த்த உடனே அந்த பெலிஸ்தியன் கேட்கிறார். ஏனென்றால் தாவீது கரத்திலே ஒரு கவனையும் கூழாங்கற்களையும் கொண்டு போகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது சவுலிடத்திலே தாவீது இந்த வார்த்தைகளை சொல்லி கடந்து செல்கிறார். அப்பொழுது அந்த பெலிஸ்தியன் சவுலை பார்க்கும் பொழுது அவனுக்கு ஏளனமாக தோன்றுகிறது. ஆனால் தாவீது அந்த பெலிஸ்தியனை பார்த்து சொல்லுகிறார், நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே நான் வருகிறேன் என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த தாவீது ஒரு இளைஞன்தான், சிறுவன்தான். ஆனால் தாவீதுக்குள்ளாக ஒரு தைரியம். ஏனென்றால் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவருடைய நாமத்தினாலே நான் வருகிறேன், ஆகவே நிச்சயமாக நான் உன்னை முறியடிப்பேன் என்று சொல்லி அங்கு தாவீது அந்த பெலிஸ்தியனை முறியடிக்கிறதை பார்க்கிறோம். தேவனாலே நாம் கடந்து செல்லும் பொழுது அங்கு சிறுவனாய் இருக்கலாம், இளைஞனாய் இருக்கலாம், பலவீனனாய் இருக்கலாம், அல்லது ஒன்றுக்கும் உதவாதவன் என்று சொல்லி மற்றவர்களுடைய பார்வைக்கு ஏளனமானவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தரோடு கூட நீங்கள் கடந்து செல்லும் பொழுது, கர்த்தர் மூலமாக நீங்கள் கடந்து செல்லும் பொழுது, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய காரியங்களை செய்ய, ஒரு பெரிய வெற்றியை பெறுவதற்கு உங்களை கர்த்தர் பயன்படுத்துவார். இந்த மாதத்திலே நீங்கள் தேவனாலே நீங்கள் செய்து பாருங்கள். தாவீதை போல நீங்கள் தைரியம் உள்ளவர்களாய் நீங்கள் செயல்பட முடியும். எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பயம் வராது. இந்த காரியத்தை நான் எப்படி செய்வேன், இந்த காரியம் எப்படி நடக்கும், இது எப்படி முடியும் என்று பல விதங்களிலே நீங்கள் பிள்ளைகளை குறித்தோ அல்லது உங்கள் எதிர்காலங்களை குறித்தோ அல்லது உங்கள் வேலைகளை குறித்தோ நீங்கள் கலங்கி போயிருக்கலாம். ஆனால் தேவனாலே நீங்கள் போகும் பொழுது உங்களுக்குள்ளாக அந்த கலக்கம் இருக்காது, உங்களுக்குள்ளாக அந்த பயம் இருக்காது. நீங்கள் தைரியம் உள்ளவர்களாக நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் எதிர்கொள்வீர்கள். நீங்கள் அதில் வெற்றியும் நீங்கள் பெறுவீர்கள். நிச்சயமாக இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், கர்த்தர் அதை நிறைவேற்றி கொடுப்பார். கடைசியாக இதே வார்த்தையை மற்றுமொரு மொழிபெயர்ப்பிலே நான் பார்த்தேன். அதை வாசிக்கும் பொழுது அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, வித் காட் we will gain the victory. with God we will gain the victory. அப்படி என்றால் ஆண்டவராலே நாம் வெற்றி பெறுவோம் என்ற அர்த்தம். தேவனாலே நாம் வெற்றியை சுதந்தரிப்போம் என்ற அர்த்தம். அநேக நேரங்களில் நாம் அநேக முயற்சிகளை எடுக்கிறோம், எல்லாவற்றிலும் தோல்வி, எல்லாவற்றிலும் ஏமாற்றம். ஒரு நாள் பேதுரு முழுவதும் பிரயாசப்பட்டார், ஆனால் ஒன்றுமே அகப்படலை. மிகுந்த ஏமாற்றத்தோடு கூட களைப்போடு தோல்வியோடு கூட வரும் பொழுது அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், ஆழத்திலே வலையை போடுங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லும் பொழுது, ஆண்டவரே முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படலை, ஆனாலும் இப்பொழுது உங்கள் வார்த்தையை கொண்டு நான் செய்கிறேன் என்று சொல்லி அங்கே ஆண்டவராலே அங்கே ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அங்கு திரளான மீன்கள் வலை கிழியத்தக்கதாக, படகு அமிழத்தக்கதாக கர்த்தர் அங்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை காண கர்த்தர் கிருபை செய்தார் அல்லவா? இந்த மாதத்திலும் உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படிப்பட்டதான ஒரு வெற்றியை சுதந்தரிக்க கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் தேவனாலே நாம் செய்ய வேண்டும், தேவனை கொண்டு நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது தேவன் நமக்கு வெற்றியை கொடுக்கிறார். இதற்கு உதாரணமாக ஒரு சம்பவத்தை நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார்.
பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். யாரை பார்த்து சொல்லுகிறார்? தேவனுடைய தூதனானவர் கிதியோனை பார்த்து சொல்லுகிறார். அங்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மீதியானியரால் அங்கு அவங்க பெரிய ஒரு தோல்வியை பார்க்குறாங்க. அப்படிப்பட்டதான அந்த நேரத்தில் தான் கர்த்தருடைய தூதனானவர் அங்கு கிதியோனுக்கு வெளிப்பட்டு சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். அப்பொழுது கிதியோன் கேட்கிறார், கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் எங்கள் வாழ்க்கையிலையா இதெல்லாம் நடந்தது? எங்கள் வாழ்க்கையிலையா இப்படிப்பட்ட தோல்விகள் நடந்தது? நாமும் கூட அநேக நேரங்களில் கேட்குறோம் இல்லையா, எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் இருந்தா, ஆண்டவர் எங்கள் கூட இருந்தா எங்கள் வாழ்க்கையிலையா இது சம்பவித்தது? அன்றைக்கு மார்த்தாள் மரியாளுடைய குடும்பத்தில் கூட லாசரு மரித்த பொழுது அவருடைய சகோதரிகள் ஆண்டவரை பார்த்து கேட்குறாங்க, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே. அப்போ ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறாரே. இப்போ ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் என்றால் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான பிரச்சனைகள் வருகிறது, இப்படிப்பட்டதான சம்பவங்கள் நடந்தது, ஏன் இந்த தோல்வி, ஏன் இந்த இழப்பு, இப்படியெல்லாம் நம்ம அநேக நேரங்களில் கேள்விகளை கேட்கிறோம். கிதியோனும் கர்த்தருடைய தூதனை பார்த்து அப்படிதான் கேட்கிறார். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர் கிதியோன் சொல்லுகிறார், ஆண்டவரே, என்னுடைய குடும்பம் மிகவும் சிறியது, என்னுடைய கோத்திரம் மிகவும் சிறியது, நானும் மிகவும் எளிமையானவன், இப்படியெல்லாம் காரியங்களை சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்டதான கிதியோனை பராக்கிரமசாலியாக பார்க்கிறார், பராக்கிரமசாலியாக பார்க்கிறார். உன்னை கொண்டு கர்த்தர் ஒரு ரட்சிப்பை கட்டளையிட போகிறார் என்று சொல்லி அந்த கிதியோனுக்கு சொல்லும் பொழுது அந்த கிதியோன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் கடந்து செல்லுகிறார். கர்த்தர் சொன்னதைப் போலவே அங்கு ஒரு பெரிய வெற்றியை அங்கு காண்கிறார்கள். அங்கு மீதியானியர் முறியடிக்கப்படுகிறார்கள். கிதியோன் மூலமாக அங்கு அநேகர் அங்கு வீழ்ந்து போகிறதை பார்க்கிறோம், அங்கு மடிந்து போகிறதை பார்க்கிறோம். ஆனால் இஸ்ரவேலுக்கோ கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுத்தார். ஏன்? கிதியோன் கர்த்தர் மூலமாக, கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக அங்கு கடந்து சென்றபடியினாலே ஒரு பெரிய வெற்றியை அந்த இடத்துல பார்க்க முடிந்தது. ஆம் பிரியமானவர்களே, இந்த மாதத்திலே உங்கள் மூலமாக கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை வைத்திருக்கிறார். நீங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் மூலமாக, ஆண்டவர் தான் எனக்கு, அவராலே தான் எனக்கு, என் தேவனாலே தான் நான் இதை செய்ய போகிறேன் என்று சொல்லி நீங்கள் சொல்லும் பொழுது ஆண்டவர் அதில் மிகவும் பிரியப்படுகிறார். ஆண்டவர் அப்படியே இறங்கி வருகிறார், உங்களோடு அவர் வருகிறார். இன்றைக்கு நாம் சில நேரங்களில் ஏதாவது ஒரு இடத்திற்கு ஒரு தேவையோடு செல்லும் பொழுது, பெரிய பொறுப்பில் உள்ள ஒரு அதிகாரி நம்மோடு வரும் பொழுது அந்த காரியத்தை நம்ம எவ்வளோ எளிதாக முடிக்கிறோம், அந்த காரியம் நமக்கு எவ்வளோ எளிதாக கிடைக்கிறது, அதில் ஒரு பெரிய சக்ஸஸை நம்ம பார்க்கிறோமே. அதை போல அதை பார்க்கிலும், அதிகாரத்தில் உள்ளவர்களை பார்க்கிலும், வானாதி வானங்களை படைத்த, இந்த அண்ட சராசரங்களை படைத்த தேவாதி தேவன் மூலமாக நம்ம ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அவர் எப்படி நம்மை கைவிடுவார்? ஆண்டவரோடு கூட, ஆண்டவராலே நாம் செய்யும் பொழுது நம் மூலமாக பெரிய காரியங்களை அவர் செய்ய, நம்மை செய்ய வைக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, எல்லாவற்றிலும் இந்த மாதத்திலே தைரியத்தோடு நீங்கள் செயல்பட, தைரியத்தோடு கூட எல்லாவற்றையும் நீங்கள் எதிர்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். அது மாத்திரமல்ல, நீங்கள் எதிர்கொள்ளுகிற எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். அவர் வெற்றியை கொடுத்து இந்த மாதத்திலே உங்களை மகிழ்ச்சியினால் அவர் நிச்சயமாக நிரப்புவார். ஏனென்றால் அவர் பராக்கிரமம் உள்ள கர்த்தர். அவராலே நாமும் பராக்கிரமம் செய்வோம். அப்படி தேவனாலே நாம் பராக்கிரமம் செய்யும் பொழுது இந்த கர்த்தர் என்ன செய்கிறார் பாருங்க. அதே சங்கீதம் 60ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார் என்று வசனம் சொல்லுகிறது. அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். ஆம் பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில் அன்றாடம் அநேக சத்துருக்களை நாம் பார்க்கிறோம். வேலை ஸ்தலங்களிலே, படிக்கிற பள்ளியிலே, கல்லூரியிலே, அல்லது நாம் வசிக்கிற வீட்டின் அருகாமையிலே, இன்னும் நம்முடைய குடும்பத்திலே, இப்படி பல கோணங்களிலே நமக்கு சத்துருக்களாக இருக்கிறவர்களெல்லாம் நம்ம சந்திக்கிறோம். அப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே தேவனாலே நாம் பராக்கிரமம் செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு விரோதமாய் வருகிற எல்லா சத்துருக்களையும்
அவர் மிதித்து போடுவார். அவர் மிதித்து போட்டால் அவர் மறுபடியும் அந்த சத்துருக்கள் தலையெடுத்து வர முடியாது. அந்த சத்துருக்கள் மறுபடியுமாக உங்களுக்கு எதிர்கொண்டு வர முடியாது. அவர்கள் அழிக்கப்படுவார்கள். அந்த சத்துருக்களுடைய கிரியைகள் அழிக்கப்படும். சத்துருக்களுடைய எண்ணங்கள் அழிக்கப்படும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று வசனம் சொல்லுகிறதே. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய சத்துருக்களை எல்லாம் முறியடித்து உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லாவற்றையும் அவர் வாய்க்காதே போகும்படியாக செய்வார். கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாக இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அவராலே பெரிய காரியங்களை செய்வீர்கள். அவர் மூலமாக நீங்கள் எல்லாவற்றையும் தைரியமாக, நீங்கள் பலமுள்ளவர்களாக நீங்கள் எதிர்கொள்வீர்கள். அவராலே நீங்கள் எல்லாவற்றிலும் வெற்றியை சுதந்தரிப்பீர்கள். இந்த 3 ஆசீர்வாதங்களையும் இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான 3ஆம் மாதத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்திலும் நீர் கொடுத்த வாக்குத்தத்தமான வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்பா, தேவனாலே அவர்கள் பராக்கிரமம் செய்யவும், ஆண்டவரே, இந்த பராக்கிரமம் என்ற வார்த்தைக்கு அர்த்தமாக நீர் எங்களுக்கு ஆண்டவரே தெரிவித்த இந்த 3 பதங்களுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்மாலே நாங்கள் பெரிய காரியங்களை நாங்கள் செய்யவும், உம்மாலே நாங்கள் தைரியமுள்ளவர்களாய் நாங்கள் செயல்படவும், உம்மாலே நாங்கள் வெற்றியை சுதந்தரிக்கவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இந்த ஆசீர்வாதங்களை, இந்த வாக்குத்தத்தங்களை நீர் உரிமையாக்கி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்வதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய அன்பு கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தேவனாலே நீங்கள் பராக்கிரமம் செய்வீர்கள். அவரே உங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். ஆமேன்.